மயிலு அவங்க மாமனார் காலில் விழுந்ததும் பாண்டியன் காலை விலக்கிக்குவாரு. கோமதி வேகமா எழுந்து மயிலு பக்கத்துல வருவாங்க. மயிலும் எழுந்து கோமதி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கோமதி மயிலு கிட்ட, நீ எதுவும் பேசாத, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திட்டம் போட்டு ஏமாத்திட்டு அப்ராணி மாதிரி நடிக்காத, மன்னிக்கிற மாதிரி தப்பா பண்ணிருக்க, குடும்பமா சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு திட்டுவாங்க. மயிலு, நான் குழந்தை விஷயத்துல பொய் சொல்லல அத்தை, என்னை நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க. என்னோட குடும்ப சூழ்நிலை, அதனாலதான் பொய் சொல்ல வேண்டியதாயிருச்சு, இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பாங்க. கோமதி மயிலு கிட்ட, குடும்பமா சேர்ந்து எப்படி ஏமாத்தினீங்க, வீட்டோட முதல் வாரிசை இவ தான் சமக்குறாளாம், மீனா ராஜிக்கெல்லாம் முன்னாடி இவளுக்கு தான் குழந்தை உண்டாச்சான், பேசாம இருந்த அவங்க 2 பேரையும் வெறுப்பேத்தி இல்லாத குழந்தைக்கு என்னென்ன நாடகம் போட்ட. மயிலு கோமதி கிட்ட அழுதுகிட்டே, பிரெக்னன்சி கிட்ட தப்பா காட்டினதுன்னா நான் என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி மயிலு கிட்ட, ஆஹா எனக்கு மட்டும் இல்லாத அதிசயம் எல்லாம் நடக்கும், பிரெக்னன்சி கிட்ட தப்பா காட்டும், ஆதார் கார்டு மாயமாயிடும், இல்லாத சர்டிபிகேட் பூமியை பழந்துகிட்டு உள்ள போயிடும், என்னென்ன காதல பூ சுத்தின எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் முன்னாடி எப்படி வந்து உன்னால நிக்க முடியுது, ஓஹோ இது முட்டாள் குடும்பம், இன்னும் என்ன சொன்னாலும் நம்பும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட பெரிய பொய்யா ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அசிங்கமா இல்ல உனக்கு, இதே இடத்துல நான் இருந்திருந்தா ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்பேன். மயிலு கோமதி கிட்ட, ஐயோ என்னென்னமோ பேசுறீங்களே அத்தை, என்னை மன்னிச்சுக்கோங்க அத்தை, குடும்ப சூழ்நிலை, அதனாலதான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியன் கோமதி கிட்ட, கோமதி அமைதியா இரு, அவங்க அம்மா அப்பாவை வர சொல்லு, அவங்க அம்மா அப்பா வந்ததும் எதா இருந்தாலும் பேசிக்கலாம், அது வரைக்கும் நீ பேசாத, எதுவுமே பேசாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஐயோ வேண்டாம் மாமா, அவங்களை கூப்பிடாதீங்க மாமா, அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியாம இருக்கட்டும், அவங்க நான் சந்தோஷமா வாழ்றதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே இருக்கட்டும் மாமா, அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி மயிலு கிட்ட, ஓஹோ உங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, ஆனா நாங்க கஷ்டப்படணுமா, மயிலு என்ன மன்னிச்சிருங்க அத்தை, குடும்ப சூழ்நிலை இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு கோமதியோட காலில் விழுவாங்க. கோமதி மயில தள்ளி விட்டுருவாங்க. அவங்க பெஞ்ச் மேல போய் லைட்டா இடிக்கிற மாதிரி விழுந்துருவாங்க. பாண்டியன், உங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் கிட்டையும் எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. எதா இருந்தாலும் உங்க அம்மா அப்பா வரட்டும் பேசிக்கலாம், அவங்க தானே முடிச்சு வச்சாங்க, அவங்கள வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிடுவாரு. மயிலு அரசி கிட்டையும் கெஞ்சி பார்ப்பாங்க, நீயாவது புரிஞ்சுக்கோ அரசி, நீயாவது புரிஞ்சுக்கோ அண்ணிய அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு எனக்கு தெரியாது, எங்க அண்ணனை கஷ்டப்படுத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கிட்ட ரொம்ப கோவமா பேசுவாங்க. பாண்டியன், உங்க அம்மா அப்பாவை போன் பண்ணி வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிடுவாரு. மயிலு போன் பண்ணவே மாட்டாங்க. அதனால பாண்டியன், ஈஸியா கேக்குறேன்ப்பா, நீ போன் பண்றியா நான் போன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நானே போன் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்குவாங்க. அரசி தான், அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுவாங்க. அண்ணி அண்ணி கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க வெளியில வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் திரும்ப போய் கூப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்க வெளியிலயே வரமாட்டாங்க. ஏதாவது பண்ணிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிடுவாங்க. சரவணனும், ஏ மயிலு வெளியில வரப்போறியா இல்லையா, நாடகம்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்ப்பாரு. வரவே மாட்டாங்க. பாண்டியன் கடைசியா கூப்பிடுவாரு. வெளியில வருவாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் என்னை மன்னிச்சிடுங்க மாமா, அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு பாண்டியனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாரு. அவங்க அப்பா ரொம்ப கூலா, குட் மார்னிங் சம்மந்தி, என்ன சம்மந்தி, என்ன அர்ஜென்ட்டு, என்ன விஷயம், எதுவும் மயிலு உண்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இல்லை நீங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாரு. 2 பேரையும் கிளம்பி வர சொல்லியிருப்பாரு. அதனால மயிலோட அம்மா கிட்ட மயிலு அப்பா கிளம்ப சொல்வாரு. என்னங்க விஷயம் அப்படின்னு சொன்னதும், மயிலு உண்டா இருக்காலோ என்னமோ, அதுக்காக தான் சம்மந்தி எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு வர சொல்றாரு போல இருக்க அப்படின்னு சொன்னதும், மயிலோட அம்மா, நான் மயிலுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அப்பா என்ன சொல்வாருன்னா, எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு, நீ கிளம்பி வா, சம்மந்தி தான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசைப்படுறாருல, நீ ஃபோன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால மயிலோட அம்மாவும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. கோமதியோட அம்மா வீட்டுல அம்மா வெளியில வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோமதி வீட்டுல இன்னும் வாசல் தொளிக்கல, கோலம் போடல, ஏதோ பிரச்சனை போல இருக்க, அப்பப்ப பெருசா சத்தம் போடுறாங்க, அதுக்கப்புறம் அழுக சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடிவுகிட்டையும் மாறிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வடிவும் அதையே தான் சொல்லுவாங்க, நான் கூட நைட்ல தண்ணி குடிக்க வந்தேன் அத்தை, அப்ப கூட லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, ஏதோ பிரச்சனைன்னு தெரியும்
தெரியுது, ஆனா என்ன பிரச்சனைன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்குவாங்க. கோமதி அம்மாவுக்கு தான் ரொம்பவே வருத்தமா இருக்கும். பழனி இருந்தாலாவது என்ன ஏதுன்னு கேட்கலாம், இப்ப அதுவும் கேட்க முடியலையே, என்னாச்சோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. மாரியா அவங்க அத்தை கிட்ட நான் வேணா போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு நக்கலா கேட்பாங்க. கோமதியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போய் கோமதி வீட்டுல பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லத்த வேணாத்த, அன்னைக்கு கோமதி அவ்வளோ பேசினாங்க, நீங்க போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும், கோமதி உங்களை திட்டுவாங்க, எதுக்கு கஷ்டமா இருக்கும், வேண்டாம் அந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கோபத்துல பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுமா, பெருசா எடுத்துக்க கூடாது, எனக்கு பதட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவு இல்லத்த நீங்க உள்ள போங்க, வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோமதியோட அம்மா உள்ள போயிடுவாங்க, மாரியும் உள்ள போயிடுவாங்க. வடிவு வாசல்ல ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பாங்க, ராஜிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, சேச்சே அப்படிலாம் இருக்காது அப்படின்னு அவங்களே தேத்திக்கிட்டு அவங்களும் உள்ள போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன் வீட்டுக்கு ஒரு கார் வரும். மயிலோட அம்மா அப்பா தான் வராங்கன்னு பார்த்தா அவங்க வரமாட்டாங்க, குழலி வந்து இறங்குவாங்க. அந்த கார் டிரைவர் எவ்வளவு நேரமா ஆகும், வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாத்தையும் பைசல் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நீ கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. உள்ள வந்துட்டு, ஐயோ தம்பி உன்னை ஏமாத்திட்டாங்களேடா, ஒருத்தர்கிட்டயும் நீ பொய் சொல்ல மாட்டியேடா, அநியாயத்துக்கு நல்லவங்களா நடிச்சு வேஷம் போட்டு இப்படி ஏமாத்திட்டாங்களேடா, உன்னை ஏமாத்துறதுக்கு எப்படா அந்த குடும்பத்துக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுவாங்க. பாண்டியன் அமைதியா இரு, ஏய் குழலி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. இங்க பேசாம இருங்கப்பா, இவ்வளோ நடந்திருக்குது, எங்க அவளை இதெல்லாம் செஞ்சுட்டு சவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கியா, என் பிள்ளைய கூட உன்கிட்ட விட மாட்டேன், எப்படி இப்படிலாம் உனக்கு மனசு வந்தது என் தம்பியை ஏமாத்துறதுக்கு, என் மனசுல எவ்வளவு ஆசையா வச்சிருப்பான், அத்தனையும் சில்லு சில்லா உடைச்சில, உங்க குடும்பம் ரொம்ப ஓவரா தான் ஆக்ட் பண்ணீங்க, பேசும்போதெல்லாம் தேனை குழைச்ச மாதிரி பேசுனீங்க, அப்பவே நாங்க சந்தேகப்பட்டிருக்கணும். மயிலு குழலி மேல தலையில கை வச்சு சத்தியம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இடி கைய, நீ பொய் சத்தியம் பண்ணி நான் செத்து போகவா, ஏன் தலை வெடிச்சு சாகவா, கைய வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா மயில திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க. இந்த வாரமும் அடுத்த வாரமும் இன்னும் பரபரப்பா இருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்.